السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا المرسلين وعلى آله وأصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن الكريم: إن عدة شهور عند الله 12 شهرا. صدق الله العليم. وقال نبينا محمد مصطفى صلى الله عليه وسلم في حديث الشريف: بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் படைத்த ஒருவனுக்கே உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஜும்மா நன்னாளில் இங்கு வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களையும், எல்லா கால்நடைகளையும், உயிர் உள்ளவைகளையும் உயிர் அற்றவைகளையும், அனைத்து படைப்பினங்களையும் ஒரு காரணத்தோடும் ஒரு பிரயோஜனத்தோடும் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் படைத்திருக்கின்றான். ஒவ்வொரு உயிரினத்திலும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வேலையை கொடுத்திருக்கின்றான். மனிதர்களுக்கு ஒரு நிபந்தனை விதித்திருக்கின்றான், அவர்களுக்கு சில வேலைகள் விதித்திருக்கின்றான். கால்நடைகளுக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கின்றான். இவ்வாறு உயிர் உள்ளவை உயிர் அற்றவை எதுவாக இருந்தாலும் இறைவன் மூலியமாக படைக்கப்பட்ட அனைத்து படைப்பினங்களும் ஒரு பிரயோஜனமாகத்தான் இவ்வுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது, இவ்வுலகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும், அனைத்து உயிர் உள்ளவைகளும் உயிர் அற்றவைகளும் அவனுக்கு எது பிடித்தமாக இருக்கின்றதோ, அவனுக்கு எது ஏற்றமாக இருக்கின்றதோ, அவனுக்கு எது நெருக்கமாக இருக்கின்றதோ அதை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக ஆக்கியிருக்கின்றான். உலகில் படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்களும் சிறப்பு வாய்ந்தவர்கள் தான். அதில் அவனுக்கு பிடித்த மனிதர்களை மிகவும் சிறப்பானவர்களாக மாற்றியிருக்கின்றான். உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து இடங்களும் சிறப்பானது தான். ஆனால் அவனுக்கு பிடித்தது இன்னும் மேன்மேலும் மேன்மைப்படுத்த வைத்திருக்கின்றான். உலகத்தில் உள்ள அனைத்து கால்நடைகளும் சமமானது தான். ஆனால் அவனுக்கு பிடித்த கால்நடைகளை மிக கொஞ்சம் உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் கியாமத் நாள் இருக்கும் வரை இந்த மனிதர்களும் அந்த இடங்களும் அந்த ஜீவராசிகளும் புகழப்பட்டு கொண்டே இருக்கின்றது. இறைவன் கூறுகின்றான்: வரப்புக யஹ்லுகு மா யஷா வ யக்தரு மா கான லஹு கைரா. இறைவன் யாரை நாடுகின்றானோ, இறைவன் எதை படைத்து எதை சிறப்பாக இறைவன் நாடுகின்றானோ அதை அவன் சிறப்பாக்குவான். ஒருவராலும் தன்னுடைய இஷ்டத்துக்கு போல தன் உருவத்தை மாற்றிக்கொள்ள முடியாது. தனக்கு இஷ்டத்தை போல தன்னுடைய அழகு சீராசியை வைத்துக் கொள்ள முடியாது. தனக்கு இஷ்டத்தை போல தன் வீடை அலங்காரப்படுத்திக் கொள்ள முடியாது. இறைவன் எதை நாடுகின்றானோ, இறைவன் எப்படி படைக்க நாடுகின்றானோ அவ்வாறுதான் ஒவ்வொரு ஜீவராசிகளும் ஒவ்வொரு மனிதர்களும் உலகத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம அனைவரும் நினைக்கக்கூடிய விஷயம், நான் கொஞ்சம் ஹைட்டா இருந்திருக்கலாமே, நான் கொஞ்சம் வெள்ளையா இருந்திருக்கலாமே என்றெல்லாம் நினைப்பவர்கள். அதை இறைவன் கூறுகின்றான்: நீங்கள் நினைப்பது போல் நீங்கள் எவ்வாறு நினைக்கின்றீர்களோ, நீங்க எந்த அடிப்படையில் உலகத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதன்படி நீங்கள் இருக்க முடியாது. அதன்படி மாறாக நான் எப்படி உலகத்தை படைத்தேனோ, நான் எப்படி உங்களுக்கு ரிஸ்களிக்கின்றனோ, நான் எந்த ஞாபகத்தை புரிகின்றனோ, நான் எந்த வர்க்கத்தை உங்களுக்கு அளிக்கின்றனோ அதன்படிதான் நீங்கள் வாழ வேண்டும். அதை வைத்துக் கொண்டுதான் உலகத்தில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவான முறையில் குர்ஆனில் கூறுகின்றான். அதன் அடிப்படையில் உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனையோ மலக்குமார்களை இறக்க செய்திருக்கின்றான். எத்தனை மலக்குமார்கள் வருவார்கள் செல்வார்கள், எத்தனை மலக்குமார்கள் பள்ளிவாசல் இருக்கின்றார்கள். ஆனால் ஜிப்ராயில் என்ற மலக்குமார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் உயர்ந்த மலக்காக, மலக்குமார்களின் தலைவராக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆக்கியிருக்கின்றான். இரண்டு சஹாபாக்கள்
கிட்டத்தட்ட 1,00,000 மேல சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். அதில் மனிதர்கள் மிக சிறந்த ஒரு மனிதராக, சஹாபாக்கள் மிக சிறந்த ஒரு சஹாபியாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த மனிதர்களாக ஆக்கி இருக்கின்றார். நாட்கள் எத்தனை இரவுகள் வருகின்றது, பகல்கள் செல்கின்றது, எத்தனையோ நாட்கள் சென்றிருந்தாலும் லைலத்துல் கத்ர் இது ஒரு சிறந்த நாட்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கின்றான். இபாதத் எத்தனை இபாதத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை செய்யுங்கள் நீங்கள் சொர்க்கத்தில் நுழைவீர்கள், இதை செய்யாதீர்கள் இதை செய்தால் நீங்கள் நரகத்தில் நுழைவீர்கள் என்று எத்தனை இபாதத்துகள் கூறி இருப்பினும் நீங்கள் இந்த இபாதத்தை முழுமையாக செய்து விடுங்கள். மிகச்சிறந்த ஒரு இபாதத்துகளில் மிக ஒரு சிறந்த இபாதத்தாக சதகா, மற்றவர்களுக்கு உணவளிப்பது, மற்றவர்களுக்கு உதவி செய்வது என்ற இபாதத், இந்த சதகாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய ஒரு அமல்களில் சிறந்த அமலாக வைத்திருக்கின்றார். நபிமார்கள் சிறந்தவர்கள், லட்சக்கணக்கான நபிமார்கள் இருப்பினும் நபிமார்கள் சிறந்தவர்கள் ரசூல்மார்கள். அந்த ரசூலுக்கு தலைவராக எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து குலத்திற்கும், அனைத்து நபிமார்களுக்கும், அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த உலகத்திற்கே பேரரசாக வந்தவர்கள் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வாறு ஒவ்வொரு துறை எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்த மனிதர்கள் இருப்பார்கள், ஒவ்வொரு ஜீவராசிகள் இருக்கும், ஒவ்வொரு இடங்கள் இருக்கும். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கு விரும்பிய நாட்களையும், தனக்கு விரும்பிய மாதங்களையும், தனக்கு விரும்பிய மனிதர்களையும் அல்லாஹ் தஆலா சிறப்பு வாய்ந்தவர்களாக, சிறப்பு உள்ளதாக மாற்றியிருக்கின்றார். அதன் அடிப்படையில் 12 மாதங்கள், நம் அனைவருக்கும் தெரியும், ஒரு வருஷத்துக்கு 12 மாதங்கள் இருக்கின்றது. அந்த 12 மாதங்களில் குறிப்பாக 4 மாதங்கள் இது சிறப்பு வாய்ந்த மாதங்கள். இதில் நீங்கள் செய்யும் அமல்கள் இரட்டிப்பாக கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் கூறுகின்றார். காரணம், நமக்கு மறுமை நாளில் நம்ம இந்த வார்த்தையை கூறுவோம், யா அல்லாஹ், எனக்கு முன்னால் உள்ள மனிதர்கள், எனக்கு முன்னால் வாழ்ந்த சந்ததிகள் எத்தனையோ ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 1000 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 900 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். இப்படி எத்தனையோ நபிமார்கள் எக்கச்சக்கமான நாட்களில் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்போது அந்த மனிதர்கள், அப்போது உள்ள மனிதர்கள் செய்த அமல் எவ்வாறு இருக்கும்? எப்படி அவர்கள் 1000 ஆண்டுகள் செய்த அமல் நம்மளோட அதிகமாக தான் இருக்கு. எவ்வளவு நம்ம முயற்சி செய்தாலும் அந்த 1000 ஆண்டுகள் அமல் நம்ம செய்ய முடியாது. காரணம், நம்முடைய 1000 நாட்கள் வெறும் 50 வயசு 60 வயசு மட்டும்தான், வெறும் 50 60 வயசு மட்டும்தான். பெருமாள் கூறுகின்றார்கள், என்னுடைய உம்மத்துடைய நாட்கள் 1000 காலம் 60 முதல் 70 வரை தான், அதற்கு மேல் தாண்ட முடியாது. பெருமாள் வார்த்தை. அப்ப நமக்கு முன்னாள் சந்ததிகள் 1000 ஆண்டுகள், 1000 எத்தனை மாதங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்புறம் அவர் செய்த அமல்கள் நமக்கு அமல் எங்க இருக்கும்? அதுதான் இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு கூறுகின்றான், இந்த வார்த்தை மறுவேளை எடுத்து சொல்லக்கூடாது. அதற்காகத்தான் ஒவ்வொரு மாதமும் சில நாட்களும் சில இரவுகளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் அமல் செய்தாயா, இந்த நாட்டில் அமல் செய்தாயா, இந்த நாட்டில் மற்ற மாதத்தில் அமல் செய்தாயா, இந்த இரவுகளில் துஆ கேட்டாயா, உனக்கு இரட்டிப்பாக கொடுக்கப்படும். ஒரு அனைத்தும் இரட்டிப்பாக கொடுக்கப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1000 ஆண்டுகள் செய்த அமலை நாம் ஒரு நாளில் செய்து முடித்துவிட முடியும். அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில மாதங்களையும் சில நாட்களையும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக மாற்றியிருக்கிறார். அதன் அடிப்படையில் 4 மாதங்கள், உலகம் தோன்றியது முதல், வானம் பூமி இந்த உலகத்தில் படைக்கப்பட்டது முதல் இந்த 4 மாதங்கள் சங்கைப்படுத்தப்பட்ட மாதங்கள். இறைவன் கூறுகின்றார், இன்ன ஐந்தது ஷஹர இன்தல்லாஹ் இஸ்னா அஷர ஷஹரா, மொத்தம் 12 மாதங்கள் இருக்கின்றது. கிதாபில்லா யௌமி ஹலக ஸமாவாதி வல் மின்ஹா அர்பஅத்து ஹுரும், வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து, இந்த உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த 4 மாதங்கள் சங்கைப்படுத்தப்பட்ட மாதங்கள், அனைவராலும் மதிக்கப்பட்ட மாதங்கள். வெறும் முஸ்லிம்கள் மட்டும் இந்த மாதத்தை சங்கைப்படுத்தவில்லை, அவர்கள் மட்டும் இந்த மாதத்தை சங்கைப்படுத்தவில்லை. அனைத்து மனிதர்களும், உலகத்தில் அனைத்து மனிதர்களும் இந்த 4 மாதங்களை சங்கைப்படுத்தியிருக்கிறார்கள். மஜூசியாக இருக்கும், யஹூதியாக இருக்கும், யாராக இருக்கட்டும், இந்த 4 மாதங்களை சங்கியப்பட்டிருக்கின்றார். காரணம், இறைவன் கூறுகின்றான், இந்த 4 மாதங்களை எதற்காக, எத்தனையோ மாதங்கள் இருந்தும் எதற்காக குறிப்பாக இந்த 4 மாதங்கள் சிறப்பான மாதம் எதற்காக ஆக்க வேண்டும், எதற்காக 4 மாதத்தை மட்டும் ஆக்க வேண்டும்? இறைவன் கூறுகின்றான், அதுவும் என் மனிதர்களுக்காகத்தான், அதுவும் என் அடியார்களுக்காகத்தான், அதுவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உம்மத்துக்காகத்தான் இந்த 4 மாதங்கள் சிறப்பான மாதங்களாக நான் ஆக்கி இருக்கின்றேன். மக்கா நகரம், அப்பொழுது உள்ள மக்கா நகரம் எப்போதும் சண்டை காட்சியமாக தான் இருக்கும், எப்போதும் ரத்தம் ஒளி போட்டுதான் இருக்கும். மனிதர்கள் எப்போதும் மாண்டு கொண்டுதான் இருப்பார்கள். அதை தடுப்பதற்காக மனிதர்கள் சில நாட்கள் நிம்மதியாக வாழ்வதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 4 மாதங்களை சிறப்பாக ஆக்கியிருக்கிறார். இந்த 4 மாதங்களில் எந்த ஒரு அடித்தட்டு சண்டையும், எந்த ஒரு போர் நடைபெறக்கூடாது. இந்த 4 மாதங்களில் எந்த ஒரு தவறான காரியங்களும் செய்யக்கூடாது. 4 மாதங்களில் மிகவும் பேரிக்கையாகவும் நோன்பு எடுத்தும் இந்த மாதங்களை கழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்
தன் அடியார்களுக்காக, தன்னுடைய அடியார்களுக்காக 4 மாதங்களை சிறப்பு வாய்ந்த மாதங்களாக இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதங்களை ஆக்கி இருக்கின்றார். இஸ்லாத்தில் உள்ள அனைத்து சட்டங்களும் மனிதர்களுக்காகத்தான், நமக்காக எதிர்பார்க்கப்பட்டதுதான். தொழுகையாக இருக்கட்டும், நோம்பாக இருக்கட்டும், அனைத்து இபாதத்துகளும் உங்களுக்கு எப்படி லேசாகப்படும், எப்படி சொன்னால் எப்படி செய்வார், எந்த முறையில் இந்த இபாதத்துகளை சொன்னால் நீ செய்வார் என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவான முறையில் நம்ம இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றான், வகுத்தளித்திருக்கின்றான். தொழுகையாக இருக்கட்டும், உனக்கு நின்று தொழ முடியலையா, உட்கார்ந்து உனக்கு நோன்பு வைக்க முடியலையா, ரமலானில் உனக்கு நோன்பு வைக்க முடியலையா, சில அர்த்தமாக வைத்துக்கொள் என்றெல்லாம் இபாதத்துக்களை எவ்வளவு இலசுவாக ஆக்க முடியுமோ, எவ்வளவு லேசாக ஆக்க முடியுமோ என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா பார்த்து நம்ம அனைத்து இபாதத்துகளையும் இவன் செய்து விடுவானா என்ற அடிப்படையில் தான் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு இபாதத்துகளும் ஒவ்வொரு அமல்களும் இந்த மனித சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கின்றான். அதன் அடிப்படையில் 12 மாதங்கள், 4 மாதங்கள், 12 மாதங்களில் 4 மாதங்கள் சிறப்பாகப்பட்ட மாதங்கள். அந்த 4 மாதங்களில் முதல் 3 மாதம் தொடர்ச்சியாக வரக்கூடிய மாதம் துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம். 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வரும். 1 மட்டும் தனியாக இருக்கு, ரஜப். 12 மாதங்களில் 7வது மாதமாக ரஜப் ஆக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக இஸ்லாத்தில் சில நாட்களில் சில நபர்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கின்றது. அது மாதிரி 7க்கு என்று சில சிறப்புகள் இருக்கின்றது. 7 என்ற அடிப்படையில் 7 என்றதற்கு சிறப்பு இருக்கின்றது. வாரம் 7 தான். வானம் பூமி அல்லாஹ் சொல்கிறார், "சலக சமாவாதி வல் அர்த்." வானம் பூமியும் 7ஆக நான் படைத்திருக்கின்றேன். மக்கள் தவாஃப் சுற்றுவார்கள், இந்த காபாவை தவாஃப் சுற்றுவார்கள், 7 தவாஃப் சுற்றுவார்கள். சாயி தொங்கோட்டம் என்று ஓடுவார்கள், அதுவும் 7 தடவை ஓடுவார்கள். கியாமத் நாளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிழலை பெறக்கூடிய, அரசுடைய நிழலை பெறக்கூடியவர்கள் 7 நபர்கள். இவ்வாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், உலகத்தில் மிகப்பெரிய பாவம் சாபங்கள் இருக்கின்றது. யா ரசூலுல்லாஹ், எத்தனை பாவங்கள் இருக்கின்றது? பெரிய பாவங்கள் சிலவற்றை எனக்கு கொடுங்க. சபா போட்டுங்க. மிகவும் கேடுகெட்ட பாவம், மிகவும் பெரிய பாவம் 7 பாவங்கள் இருக்கின்றது. இப்படி 7க்கு என்று தனி சிறப்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கின்றான். அதில் தான் ரஜப் என்ற மாதம். இந்த மாதத்தை அல்லாஹ் தஆலா 7வது மாதமாக நமக்கு வைத்திருக்கின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், இறைவன் கூறுகின்றான், ரஜபு ஷஹருல்லாஹ், இந்த மாதம் என்பது, இந்த ரஜபு மாதம் என்பது என்னுடைய மாதம். ஓ ஷாபான ஷஹரி, இந்த ஷாபான் அடுத்த மாதம். ஷாபான் என்பது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மாதம். ஓ ரமலான் ஷஹர் உம்மத்தி, ரமலான் என்பது என்னுடைய அடியார்கள் மாதம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறி காட்டுகின்றார்கள். கூட வருவது ஷஹர், ரஜபு ஷஹருல்லாஹ், இந்த மாதம் என்பது அல்லாஹ்வுடைய மாதம். குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கூறுகின்றார், இந்த முஹம்மத் என்னுடைய முஹம்மத், இந்த கஅபா, இந்த மக்கா என்பது என்னுடைய இடம், இந்த மதீனா என்னுடைய இடம் என்றெல்லாம் எதெல்லாம் கூறுகின்றானோ, எந்தெந்த வஸ்துகளையும், எந்தெந்த இடங்களையும், எந்தெந்த மனிதர்களையும் இவர்கள் என்னுடையவர்கள் என்று கூறுகின்றானோ, உலகத்தில் மிகப்பெரிய ஒரு நபர்களாக, மிகப்பெரிய ஒரு கியாமத் நாளிலே மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து பெற்றிருக்கும் ஒரு நபர்களாக, இடமாக அது இருக்கும். அதே மாதிரி தான் ரஜப் என்பது ஷஹருல்லாஹ், ரஜப் என்பது அல்லாஹ்வுடைய மாதம். இது அல்லாஹ்வுடைய மாதம். அவன் அள்ளி கொடுக்கின்றான். இந்த மாதத்தில் நீ அமல் செய்கின்றாயா, உனக்கு அனைத்தும் இரட்டிப்பாக கிடைக்கும். சின்ன அமல் செய்தால் போறது. இந்த மாதத்தில் குர்ஆனை ஒரு ஹர்ஃப் ஓதினா, அலீஃப் என்ற ஒரு வார்த்தை ஓதினா, சாதாரண நாட்களில் 10 நன்மை என்றால், இந்த நாட்களில் இந்த நேரத்தில் 100 நன்மையை நான் வாரி வழங்குகின்றேன். இந்த மாதத்தில் ஒரு ஹர்ஃப், ஒரு எழுத்து ஓதினா போதும், நான் 100ஆக இரட்டிப்பாக உனக்கு வழங்குகின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குகின்றான். இந்த ரஜபு ஷஹர் அதீம் தலாமு ஃபீ ஹஸனாத், இந்த நாட்களில் நீ ஒரு நோன்பு வைத்தாய், அதை 10 நன்மையாக கொடுக்கின்றேன். ஒரு வார்த்தை ஓதினாயா, அதை 10 நன்மையாக கொடுக்கின்றேன். ஒரு சிறு அமல்கள் செய்தாயா, இதை இரட்டிப்பாக ஒரு ஆயுள் முழுக்க கவராகக்கூடிய அமல்களாக, நன்மைகளாக நான் உனக்கு கொடுக்கின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஜபு ஷஹருல்லாஹ், இது என்னுடைய மாதம். எனக்காக நீ நோன்பு வைத்தாயா, எனக்காக நீ சதகா செய்தாயா, எனக்காக அனைத்து விதமான அமல்களையும் செய்தாயா, எனக்காக நீ பாவங்களை தவிர்த்திருக்கிறாயா, உனக்கு அனைத்தையும் நான் லேசாக்கி இருக்கின்றேன், அனைத்தையும் நான் இரட்டிப்பாக கொடுக்கின்றேன். அதே போல்தான் எவ்வாறு நன்மை செய்தால் இரட்டிப்பாக கொடுக்க அப்படிதான் இந்த மாதத்தில் பாவங்கள் செய்தால் அதுவும் இரட்டிப்பாக கொடுக்கப்படும். சிறு பாவம் செய்தாலும் ஒரு பாவத்திற்கு ஒரு தண்டனை என்றால் அது இரட்டிப்பாக ஆக்கப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்களில் நன்மை எவ்வளவு செய்து, நன்மையான காரியங்கள் எவ்வளவு செய்து நன்மையை பெற்றுக் கொள்கின்றாயோ, அதே போல்தான் தீமை செய்தால் அதுவும் நாம் இரட்டிப்பாக கொடுப்பேன். காரணம் ரஜபு ஷஹருல்லாஹ், இது என்னுடைய மாதம். எனக்காக இந்த மாதத்தில் எனக்காக நீ வணங்குகின்றாயா, எனக்காக நீ பள்ளிவாசல் வருகின்றாயா, எனக்காக நீ நோன்பு வைக்கின்றாயா, அதனால எடுத்து உனக்கு இரட்டிப்பாக கொடுக்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவான முறையில் நமக்கு எடுத்து கொடுக்கின்றான். இந்த மாதத்தில் எக்கச்சக்கமான நிகழ்வுகள் நடந்திருக்கின்றது.
பொதுவாக அல்லாஹ்வுடைய சாதாரண மாதம் என்றாலே அவருடைய நிகழ்வுகள் இருக்கும். ரஜபு ஷஹ்ருல்லா, இது அல்லாஹ்வுடைய மாதம். எத்தனை நன்மைகளையும் எத்தனை சம்பவங்களையும் எத்தனை அற்புதமான விஷயங்களையும் இந்த மாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொதிந்திருக்கின்றான். முதலில் இம்மாதத்தில் முக்கியமான 3 நிகழ்வுகள், இந்த மாதம் ரஜப் என்ற மாதத்தில் முக்கியமான தரமான 3 நிகழ்வுகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தில் ஆக்கியிருக்கின்றான். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோர்கள் இந்த மாதத்தில் தான் திருமணம் செய்திருக்கின்றார்கள். இந்த மாதத்தில் தான் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமினா அம்மையாருடைய வயிற்றில் கருவுற்றார்கள். இந்த மாதத்தில் தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமினா என்ற அம்மையாருடைய வயிற்றில் கருவுற்றார்கள். இந்த மாதத்தில் தான் உலகத்தில் இன்று வரை நம்ப முடியாத எத்தனை சயின்டிஸ்ட்கள் ஆராய்ச்சி செய்து இந்த அளவு புகழ்பெறாத மிஅராஜ் என்ற சம்பவம் இந்த ஆண்டுகள் நடந்தது, இந்த மாதத்தில் நடந்தது. இவன் கூறுகின்றான், அக்ரிமு ரஜப யுக்ரிமுல்லாஹ் பி கராமத்தில் ரஜப். இந்த மாதத்தில் தான் மிஅராஜ் என்ற அற்புதமான ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தில் வைத்து நான் சங்கிப்படுத்தி உள்ளேன், இந்த மாதத்தை வைத்து நான் மிஅராஜை சங்கிப்படுத்தி உள்ளேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். இவ்வாறு எக்கச்சக்கமான நிகழ்வுகள் இந்த மாதத்தில் நடந்திருக்கின்றது. பொதுவாக இறைவன் குர்ஆன் என்ற வேதத்தை இறக்கியுள்ளார். 4 வேதத்தை இந்த உலகத்தில் இருக்கின்றான். ஜபூர், தௌராத், இன்ஜில், குர்ஆன். குர்ஆனை தவிர மற்ற 3 வேதங்களும் காலப்போக்கில் அடைந்துவிட்டது, காலப்போக்கில் மாற்றப்பட்டது. மனிதர்களாலும் தன்னுடைய மதத்தாலும் எக்கச்சக்கமான எழுத்துக்களும் கருத்துக்களும் வேதங்களும் மாறிவிட்டது. ஜபூராகட்டும், இன்ஜிலாகட்டும், தௌராத்தாகட்டும் எல்லாமே மாறிவிட்டது. எதுவுமே உலகத்தில் நேர்ந்தது. ஆனால் குர்ஆன் அது மட்டும்தான் 1400 ஆண்டுகள் கழிந்தும் கியாமத் நாள் வரை நீண்டாலும் குர்ஆனில் ஒரு ஹர்ஃபும் ஒரு ஹரக்கத்தும் மாறவில்லை, ஒரு எழுத்துக்கள் மாற்ற முடியவில்லை. எத்தனை சயின்டிஸ்ட் இருக்கின்றார்கள், எத்தனை குழப்பவாதிகள் வந்திருக்கின்றார்கள், இந்த கருத்து தப்பா இருக்கு, இந்த எழுத்து தப்பா இருக்கு என்று ஒவ்வொருவரும் கூற முடியவில்லை. காரணம் குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றார், இந்த குர்ஆன் என்னுடைய கலாம் அல்ல, என்னுடைய வார்த்தை, நான் டைரக்டா பேசி அப்படின்ற வார்த்தை. ஒவ்வொருவராலும் இந்த குர்ஆனை தவறு கண்டுபிடிக்க முடியாது. எத்தனை நூற்றாண்டு இருந்தாலும் எவ்வளவு இந்த உலகம் டிஜிட்டலாக மாறினாலும் இந்த குர்ஆனில் ஒரு தவறு கண்டுபிடிக்க முடியாது. பொதுவாக ஒரு புக் எடுத்தாலே அடுத்தது எடிஷன் பல தவறுகள் இருக்கும். சில கருத்துக்களை நீக்குவாங்க, சில கருத்துக்களை போடுவாங்க, சில எழுத்துக்களை மாற்றுவார்கள் என்றெல்லாம் பல புத்தகங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. ஆனால் குர்ஆன் மட்டும்தான் இந்த அளவும் ஒரு ஹரக்கத்து கூட மாறாமல், ஒரு எழுத்து கூட மாறாமல் இந்த அளவு உலகத்தில் பயந்து கொண்டிருக்கிறது. காரணம் இதன் பிறகுதான் இந்த குர்ஆன் என்னுடையது, இந்த வேதம் என்னுடையது, என்னுடைய கலாமின் மூலமாக என்னுடைய பேச்சின் மூலமா இந்த உலகத்தை நான் அமைத்த குர்ஆன் இது மட்டும்தான். யாராலும் இது ஒரு தவறு கூட கண்டுபிடிக்க குர்ஆனை சவால் விட்டு முடிஞ்சா இந்த குர்ஆனை ஒரு தவறு நீங்க கண்டுபிடிச்சு பாருங்க. ஒரு தவறு இந்த குர்ஆனில் உங்களால் எடுத்து வந்தால் குர்ஆன் இல்லை என்று நான் ஒத்துக்கொள்கிறோம் என்று இறைவனும் சவால் விடுகின்றான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவால் விடுகின்றார்கள். அனைவரும் இந்த குர்ஆனை வைத்து சவால் விடுகிறோம் என்றால் எந்த அற்புதமான ஒரு மார்க்கத்தை நாம் இருக்கின்றோம், எந்த அற்புதமான வேதத்தை நாம் பெற்றிருக்கின்றோம், எந்த அற்புதமான நபிமார்களை நாம் பெற்றிருக்கின்றோம் என்று ஒவ்வொரு நாளும் நான் சிந்தித்து செயல்பட வேண்டும். அந்த குர்ஆனை வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், ஃபலல் ரஜுல ஷாயில் ஷுஹூர், ரஜப் என்பது அனைத்து மாதங்களோடு சேர்ந்தது. ரஜப் என்பது அனைத்து மாதங்களோடு ஃபலல் குர்ஆன் ஷாயில். எப்படி குர்ஆன் அனைத்து வேதங்களோடும் அனைத்து புத்தகங்களோடும் எப்படி குர்ஆன் சேர்ந்ததோ அதே போலதான் இந்த மாதம் அனைத்து மாதங்களோடு சேர்ந்தது. அதாவது ரஜபுடைய மாதத்தை குர்ஆனும் ஒன்று பேசுகிறார்கள். எந்த அளவுக்கு குர்ஆனும் ரஜபும் ஒன்று என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள் என்றால் இந்த ரஜபில் எத்தனை மகத்துவமான நன்மைகள் பொதிந்திருக்கின்றது, அந்த ரஜபில் என்னென்ன பொக்கிஷங்கள் பொதிந்திருக்கின்றது நாம் தெரிய வேண்டும். அந்த பொக்கிஷத்தை நாம் எவ்வாறு அள்ளப்போம், அந்த பொக்கிஷத்தை நாம் எவ்வாறு பெற்றுக்கொள்வது, அந்த செல்வங்களை நாம் எவ்வாறு பெற்றுக்கொள்வது, அந்த நன்மைகளை நாம் எவ்வாறு பெற்றுக்கொள்வது. இறைவன் கூறுகின்றான், நீங்கள் ஒரு 2 கையை வச்சு எடுத்தால் நன்மைகள் பட்டாது. இந்த மாதத்தில் 2 கையை வைத்து அள்ளக்கூடிய நன்மைகள் இல்லை. பொதுவாக எத்தனையோ பேர்கள் கை இருந்தால் இந்த நன்மைகள் குறையாது. இந்த மாதத்துடைய நன்மைகள் நீங்கள் எடுக்க வந்து கொண்டுதான் இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் நன்மைகள் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் எத்தனையோ பாவங்கள் செய்திருக்கும். ஆனால் இந்த மாதம் ஒவ்வொரு நாட்களும் உங்கள் பாவங்களை மன்னிக்கக்கூடியது, உங்கள் பாவங்களை நீங்க திருத்திக் கொள்ள வேண்டிய மாதம், உங்கள் பாவங்களை நீங்க சிந்தித்து அதை நிவர்த்தி செய்யக்கூடிய மாதம் இந்த மாதம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், துஆ கேட்டால் இந்த நாட்களில் இந்த இரவுகளில் துஆ கேட்டால் அது மறக்கவே படாது. இந்த நாட்களில் நீங்க துஆ கேட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது மறக்கவே மாட்டார். ஒன்றை இந்த உலகத்தில் தருவான், இந்த மறுமையில் கண்டிப்பாக தருவான் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள். முதல் வியாழனுடைய இரவு அது துஆ கேட்டால் கண்டிப்பாக கபூலாகும். ரமலானின் 15வது இரவு, 3வது ரஜபின் முதல் இரவு, 2 பெருநாளுடைய முந்தைய இரவு,
இது அனைத்து 5 இரவுகளிலும் நீங்கள் துஆ கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு கபூலாகும் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி நான் கேட்டுள்ளேன் என்று கூறியிருக்கிறார்கள். இவ்வாறு இமாம் அல் பால்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த 3 மாதம் படிச்ச ரஜப், ஷஅபான், ரமலான், இந்த 3 மாதங்கள் எத்தனை சிறப்புள்ள மாதம். எத்தனை கருத்துக்கள் இருந்தாலும், எத்தனை பயான்கள் பேசினாலும், சிறிய வார்த்தையில் ஜாமில் கலீம் என்ற சிறிய வார்த்தையில் உங்களுக்கு தெளிவாக பதில் கூற வேண்டும் என்றால் அது பால்கி ரஹ்மத்துல்லாஹி கூறுகின்றார்கள். ரஜப் மாதம் என்பது நடைவு மாதம். நீங்கள் பயிர் செய்யக்கூடிய மாதம். அது நடைவு நன்மையின் மூலமாக அது நாம் நட வேண்டும். ஷஅபான் என்பது நீர்ப்பாசன மாதம். அந்த விதைகளை வளர்க்க வேண்டும். ஷஅபானில் விதைகளை வளர்க்க வேண்டும். ரமலான் என்பது அறுவடை மாதம். நீங்கள் செய்ய நன்மைகளையும் நீங்கள் விதைத்த விதைகளும் அதை நீங்கள் அறுவடை செய்த மாதம். இவ்வாறு 3 மாதங்களுடைய சிறப்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாக்கிய ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மூலமாக தெளிவாக நமக்கு எடுத்து வைக்கின்றார். ரஜப் என்பது எத்தனை தவறுகளை செய்திருந்தாலும் கொஞ்சமாக திருந்த வேண்டும். ரஜப் என்பது நம்ம தவறுகளை திருத்திக் கொள்ளக்கூடிய மாதம். அனைத்தும் திருத்திக் கொள்ள வேண்டும். ரமலான் என்பது முன்னாடியே வரக்கூடிய அனைத்து நோன்புகளும் ஒரு பிராக்டிகலாக ரஜப் வைக்க வேண்டும். ரஜப், ஷஅபான் என்பது ஒரு போர்க்களம் போல். ரமலான் என்ற மிகப்பெரிய ஒரு போர்க்களத்தை அடைவதற்கு முன்னால் இந்த 2 மாதங்கள் மிகவும் நன்மை சேர்க்கக்கூடிய ஒரு மாதமாக ரஜப், ஷஅபான் அமைந்திருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரஜபுடைய மாதத்தை சிறந்த மனிதர்களாக ஆவதற்கு அருள் புரிவானாக. நம் வீட்டு பெண்களும் குழந்தைகள் இந்த மாதத்துடைய சிறப்புகளை புரிந்து அனைவரும் நோன்பு வைப்பதற்கு அருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரைவாக இந்த பள்ளிவாசலுக்கு ஜமாத்தார்களை வர வைத்து இந்த பள்ளிவாசல் நிரப்பி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.